ராகு கேது பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் என்னும் நிகழ்ச்சியினை நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். இன்றைய தினம் கடக ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்? கடக ராசிக்கு ராகு 2ஆம் இடத்திற்கு வருகிறது, கேது 8ஆம் இடத்திற்கு வருகிறது. 3ஆம் இடமாகிய கன்னியில் இருக்கும் ராகு நகர்ந்து 2ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு வருகிறது. 9ஆம் இடமாகிய மீனத்தில் இருக்கும் கேது நகர்ந்து 8ஆம் இடமாகிய கும்பத்திற்கு வருகிறது. 2, 8 ஆகிய வீடுகளுக்கு வருகின்ற ராகு கேதுவால் கடகத்திற்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டா என்று கேட்டால் சற்று சுமாராகத்தான் இருக்கும் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. மிக சிறப்பித்து சொல்லுவதற்கு இல்லை. 2ஆம் இடத்திலே ராகு வருவதால் பொருளாதார நிலையிலே நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். கையிலே சரளமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செல்வ நிலை, பணப்புழக்கம், மணி ரொட்டேஷன் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்திலே வருகின்ற கேது பல இன்னல்களை ஏற்படுத்தும். ஒரு பக்கம் பணம் வந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கும். ரெண்டும் சேர்ந்து நடக்கிறது தான் ராகு கேது பயிற்சி கடகத்திற்கு செய்ய போகிறது. மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? குருவின் சஞ்சாரம், சனியின் சஞ்சாரம் சாதகமாக இருந்தால் பொதுவாக எல்லாமே நல்லா இருக்கும். குரு 2ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்திருக்க போகிறது. 2ஆம் இடத்தில் தான் குரு இருக்கிறது. நடுவில் கொஞ்சம் அதிசாரத்தில் 3ஆம் இடத்திற்கு சென்று கன்னிராசியை எட்டி பார்த்துவிட்டு மீண்டும் குரு பகவான் 2ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்துவிடுகிறார். பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து குரு ராகு சேர்க்கை 2ஆம் இடத்திலே இருக்க போகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு கேதுவையும் பார்த்து கொண்டிருக்கும், 8ஆம் இடத்தை பார்க்கும். 6 மாத காலத்திற்கு குரு ராகு சேர்க்கை ஏற்படுகிறது 2ஆம் இடத்திலே. பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 6 மாதத்துக்கு குருவும் ராகுவும் இணைந்திருக்க போவதால் உங்களுக்கு அந்த 6 மாத காலத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. கேதுவை குரு பார்த்துரும். அதனால் கேது ரொம்ப பிரச்சனை பண்ண முடியாது. குரு பார்வை உங்களை காப்பாற்றிவிடும். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சென்ற பிறகு தனியாகத்தான் ராகுவும் கேதுவும் அங்கே இருக்க போகின்றன. 2ஆம் இடத்து ராகு, 8ஆம் இடத்து கேது என்பது அப்பொழுதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை ஆரம்பிக்கும். குரு வேற 3ஆம் இடத்திலே மறைந்துவிடும். கேதுவிற்கு குரு பார்வை கிடையாது. ஆகஸ்ட்லேருந்து பிப்ரவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் தான் கேதுவுக்கு குரு பார்வை. அந்த பீரியடில் உங்களை யாரும் ஒன்றும் கெடுதல் பண்ண முடியாது. அதன் பிறகு குரு 3ஆம் இடத்திற்கு நகர்ந்துவிடும். கேதுவிற்கு குரு பார்வை கிடையாது. அந்த காலகட்டத்திலே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படலாம், அல்லது பொருளாதார நிலையிலே ஒரு நிச்சயமற்ற தன்மை ஏற்படலாம், அல்லது எதிர்பாராத ஒரு பெரிய செலவு ஏதேனும் ஏற்படலாம், நஷ்டங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கடகராசிக்கு ஆகஸ்டிலிருந்து மிக சுமாரான ஒரு நேரம். 2016 ஆகஸ்ட்லேருந்து 8ஆம் இடத்திலே கேது வரும்போது ஆரோக்கியத்தில் நிச்சயமாக ஏதேனும் ஒரு சிறிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு மைனர் சர்ஜரி கூட ஆகும். சிறிய அளவிலே ஏதேனும் ஒரு உடல் உபாதை ஏற்படலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 1.5 வருட காலத்திற்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருக்க போகின்றன. இது நிச்சயமாக மிகப்பெரிய நன்மையை செய்யாது. ஓரளவு உபத்திரவத்தை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது இடைஞ்சல் பண்ணிட்டு தான் இருக்கும். ராகு கேது 2-8 இருந்தால் ஒரு 6 மாதத்துக்கு குரு சிம்மத்தில் உட்காந்து உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போயிடும். அதற்கடுத்த 1 வருட காலத்திற்கு குருவும் 3ஆம் இடத்தில் இருக்க போகிறது. அப்பொழுது ராகு கேதுவால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பிரச்சனைகள்னால் என்ன விதத்தில், எப்படி, எந்த அளவிற்கு அப்படின்னு உங்களுக்கு உடனே ஒரு சந்தேகம் வரும். சும்மா 19 பிரச்சனை வரும் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும், எவ்வளோ வரும், மேனேஜ் பண்ணுற லெவலில் இருக்குமா, டாலரபுளாக இருக்குமா அது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நிச்சயமாக எல்லாருக்கும் வரும். அதாவது இந்த ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமானது என்னென்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம். நீங்கள் பிறக்கும் பொழுது பிறந்த நேரத்தை கொண்டு, பிறந்த நாள் நேரத்தை கொண்டு கணிக்கப்பட்ட ஜாதகம் இருக்கிறதே, அது மிகவும் வலுவாக இருந்தால் இந்த